ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் மைசூர் ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஸ்பெஷல். மைசூர் ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா நான் 2 வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் செவக்க வறுக்கிற சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து கடைசியில் வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு மிச்ச ஐட்டம்ஸ்லாம் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு மிளகாவை நான் நடுவில் வகுந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி துண்டை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். இதில் பருப்பை நன்னா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நன்னா குழைய வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பவுலில் கொஞ்சமாக புளியை வார்ம் வாட்டரில் ஊற போட்டிருக்கேன். ஸோ நமக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதெல்லாம் வறுத்துட்டு நன்னா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நெய் விட்டு இதை நன்னா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சும்மா 2 வாசனைக்காக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன்னா இதை என்னென்னா கொஞ்சம் செவக்க வறுத்து இப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தக்காளி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், இஞ்சி அண்ட் நறுக்கி வச்சுருக்கிற மிளகா, 4 கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு கொதிக்க விட போகிறோம். அந்த பேனில் நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன் இல்லையா, அதுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது வெடித்தப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டிருக்கேன், பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து கொஞ்சம் சால்ட் அண்ட் மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுற போகிறோம். இந்த பக்கம் ரசத்துக்கு அந்த அரைச்சதையும் 2 கரண்டி அளவுக்கு பருப்பையும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். மிச்ச பருப்பை பருப்பு ஜலமாக நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிச்ச அப்புறமா அதை போட்டு நம்ம அதில் இது பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ உருளைக்கிழங்கில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதனால் ரசத்தை நான் அந்த பக்கம் கொதிக்க விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாப்பொடி, சாம்பார் மிளகாப்பொடி போடுறேன். இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் இதில் அரிசி மாவு, கடலை மாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் நான். இது கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் க்ரன்ச்சுக்காகவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட போகிறோம். நான் இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சின்னு இருக்கேன். மைசூர் ரசத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பண்ணிவிட்டு அந்த பக்கம் பருப்பு ஜல்லை நான் எடுத்து வச்சு வந்தோம் இல்லையா, அதையும் அந்த ரசத்தில் போட்டு கொஞ்சம் இனிமேல் கொதிக்க விடாமல் நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணணும். அதுக்குள்ளே இதில் கடுகு, கருவேப்பிலையும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு ரசத்தில் தாளித்து கொட்டிக்கிறோம். சூப்பர் ரசம் இஸ் ரெடி. ஜஸ்ட்டு நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு நடுவில் உருளைக்கிழங்கு கறி நம்ம வேக விட்டுருந்தோம் இல்லையா, இப்போ நன்னா அது கொஞ்சம் வெந்து எல்லாம் காரம், உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் சேர்ந்து நன்னா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரசம் கரெக்டாக இருக்குது. லைட்டாக நுரை வந்தோடனே ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். அந்த பக்கம் உருளைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை மேலே அப்படியே லைட்டாக ஊற்ற போகிறோம். உருளைக்கிழங்கு கறிக்கு எப்பயுமே தேங்காய் எண்ணெய் போட்டு கடைசியில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் ஒரு தடவை கலந்து பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். சும்மா ஜம்முன்னு உருளைக்கிழங்கும் ரசமும் நமக்கு ரெடி ஆகிடுது. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் போட போகிறோம் ரசத்தில். நம்ம மைசூர் ரசம் இஸ் ரெடி நவ். மைசூர் ரசமும் ரெடி. அண்ட் இந்த பக்கம் இங்கே பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே சும்மா சூப் மாதிரி குடிச்சிடலாம் போல் இருக்குது. இது நீங்கள் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் மைசூர் ரசம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுது. யம்மி இன் மை டம்மி மாதிரி.
இப்போ வந்து நம்மளோட ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்கு ரைஸ் வச்சாச்சு. கொஞ்சமாக நான் வந்து தால் தடுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன். பாய்.